வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்றைக்கு நாங்கள் குறிப்பாக பேச இருக்கின்ற விடயம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான அகதிகளுடைய எதிர்காலம் தொடர்பில், அங்கு என்ன செயல்பாடுகள் இடம்பெறுகிறது என்ற தொடர்பிலும் பேச இருக்கிறோம். தற்பொழுது இது தொடர்பாக பேசுவதற்கு உங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமான நடராஜா சரவணன், தமிழர் குடியுரிமை இயக்கத்தினுடைய செயற்பாட்டாளர், மதுரை மாவட்டத்தில் இருந்து இணைந்து கொள்கின்றார். வணக்கம் சரவணன். வணக்கம் வணக்கம். இப்ப அங்க இருக்கிற என்ன இன்னொரு பிரச்சனையும் இருக்கு என்னென்றால், இப்ப நீங்க சொல்ற அத்தனை விஷயங்களும் திமுக ஸ்டாலினுடைய அரசு நியாயமான வாய்ப்புகளை வழங்கி இருக்குது. ஆனால் தமிழர்கள் மத்தியில புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்கள் மத்தியில திமுக அரசுக்கு எதிரான ஒரு காழ்ப்புணர்வு ஒன்று இருக்குது. குறிப்பாக 2009 யுத்தத்துல கருணாநிதி அவர்கள் அந்த யுத்தத்தை தடுக்கலை என்ற குற்றச்சாட்டு, அங்கு நடக்கக்கூடிய அந்த அழிவுகளுக்கு கருணாநிதிக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு, திமுகவுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குன்ற ஒரு பிரச்சாரம் மிக உறுதியாக விடுதலை புலிகள் சார்ந்த அமைப்புகளால முன்னெடுக்கப்பட்டு வருது. அது இன்றைக்கும் அது மிக தீவிரமாக வைக்கப்படுது. அதை எப்படி பாக்குறீங்களா? இல்ல, அது அவங்களுக்கு இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிற பிரச்சனை தான் நினைக்கிறேன். ஏன்னா இங்க தமிழ்நாடு அரசுன்றது இருக்கிற 32 ஸ்டேட்ல தமிழ்நாடும் ஒரு ஸ்டேட். ஒரு ஸ்டேட்டோட பங்களிப்பு என்ன செய்ய முடியும்ன்றது அந்த ஸ்டேட்டோட கெப்பாசிட்டியை பொறுத்துதான் அவங்க செய்ய முடியும். அதே சமயம் ஒரு ஸ்டேட் எடுக்கிற ஸ்டாண்ட் அந்த ஸ்டேட்ல இருக்கிற அமைதிய சீர்குலைக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்ப மக்கள் அவங்க குறிப்பா என்ன சொல்றாங்க, இங்க தமிழ்நாட்டுல நடந்த எழுச்சிய கட்டுப்படுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்ப ஒரு ஸ்டேட்ல ஏற்கனவே 89ல ஆட்சிக்கு வந்தவங்க இந்த ராஜீவ்காந்தி பிரச்சனையில ஆட்சி இழந்த அவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கு. அப்ப அந்த மாதிரியான காரணத்தை சொல்லி இந்த வருஷமும் டிஎம்கே அரச அவங்க டிஸ்மிஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. பத்மநாபாவுடைய படுகொலை 1991 ஆண்டு நடந்த பத்மநாபாவினுடைய படுகொலையும் 13 பேருடைய படுகொலையும் திமுக அரசு 2 தரம் கலைக்கப்பட்ட விடுதலை புலிகளுடைய தமிழ்நாட்டுல நடத்தின அராஜக தாக்குதலால 2 தரம் விடுதலை புலிகளுடைய கருணாநிதி அரசு கலைக்கப்பட்டது. அப்படியா? அப்ப அந்த இடத்துல இருந்துதான் இப்ப என்னன்னா 2009 காலகட்டங்கள்ல அந்த இறுதி யுத்தம் வர்ற நேரத்துல உலக நாடுகளும் பயங்கரவாதிகளுக்கு எதிரான செயல்பாடுல தீவிரமா இயங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்னு, இந்தியா சார்க் நாடுகள்ல ஒரு உறுப்பு நாடு. இந்தியாவோட சார்க் நாடுகள்ல இருக்கிற கொள்கையில அடிப்படையான கொள்கை, தன்னோட 6 நாட்டுல எந்த நாட்டுல தீவிரவாதம் நாட்டுக்கு அச்சுறுத்தலா உருவானாலும் மீதி இருக்கிற 5 நாடும் சேர்ந்து அந்த நாட்டுக்கு உதவணும்ன்றதுதான் இவங்களோட அடிப்படை கொள்கையா இருக்கு. அப்போ ஒரு சார்க் நாடுகள்ல உறுப்பு நாடா இருக்கிற ஒரு நாடு அந்த கொள்கையை கடைபிடிச்சுதான் ஆகணும். அப்போ உலக நாடுகளும் பயங்கரவாதத்துக்கு எதிரான செயல்பாடுகள்ல முன்னெடுத்துட்டு வர்றாங்க. இங்க இருக்கிற இந்தியாவும் சார்க் நாடுகள்ல இருக்கிற அடிப்படையை கடைபிடிச்சு ஆகணும்ன்ற ஒரு சூழல் இருக்கு. அப்படி எல்லாத்தையும் சேர்த்துதான் நம்ம இதை புரிஞ்சுக்கணுமே ஒழிஞ்சு ஒரு மாநில அரசு இதை தவறுதலா கையாண்டுச்சு அப்படின்னு அதை புரிஞ்சுக்க வேண்டியது இல்லை. என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்ல நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் நான் அப்படிதான் பாக்குறேன். ஆனா நீங்க சொல்ற மாதிரி திமுக அரசுக்கு எதிரான செயல்பாடுகளை செய்யறதுல ரொம்ப தீவிரமா இந்த ஆன்லைன் சோசியல் மீடியா மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு தான் இருக்கு. அதையும் தாண்டி தமிழ்நாடு அரசு இங்க இருக்கிற தமிழர்களுக்கு உதவி செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு அங்க இந்தியாவில வாழக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கு சாதகமா இருக்கு. ஆனா புலத்துல இருக்கிறவர்கள் அதுக்கு தமிழ்நாடு அரசுக்கு எதிராக இருக்கிறார். அப்படிதான் ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இன்னொன்னு, நான் இதை ஏற்கனவே ஒரு கட்டுரையில கூட குறிப்பிட்டிருப்பேன். என்னன்னா, இங்க நம்ம முகாம்ல இருக்கிறாங்க இல்லையா, இந்த 58,000 பேர் சொல்றோம் இல்லையா, இந்த 58,000 பேர்ல கிட்டத்தட்ட 80% இந்தியன் ஆரிஜின்ஸ். ஒரு 10 to 20% தான் ஸ்ரீலங்கன் ஆரிஜின்ஸ். ஆனா ஒரு கட்டமைப்பு, பொது கட்டமைப்பு எப்படி இருக்கு? ஆமா ஆமா ஆமா. ஆனா பொது கட்டமைப்புல என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரும் இது ஈழத்தமிழர்கள் முகாம் அப்படிதான் சொல்றாங்க. ஆனா இது நம்ம அப்படி சொல்ல வேண்டியது இல்லை, அப்படி புரிஞ்சுக்க வேண்டியது இல்லை. இங்க முகாம்ல இருக்கிறதுல பெரும்பாலான மக்கள் நீங்க சொல்றத பார்த்தால் இப்ப இருக்கிறவர்கள் யாரும் இலங்கைக்கு திரும்பி வர விருப்பம் தெரிவிப்பவர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா உங்களுக்கு தெரியும், 48ல அவங்க எல்லாமே ஸ்டேட்லெஸ் ஆனதுக்கு அப்புறம் 64ல நடந்த உடன்படிக்கைப்படி எல்லாருக்கும் ஸ்ரீலங்கால சிட்டிசன்ஷிப் கொஞ்சம் பேருக்கு கொடுக்குறாங்க. இந்தியாவுக்கு நிறைய பேர் திரும்பி வராங்க.
அந்த இடைப்பட்ட காலகட்டத்துல இலங்கையில மலையகத்திலிருந்து மத்திய மாகாணங்களுக்கு மைக்ரேட் ஆனவங்க தான் நிறைய பேர். அவங்க வந்து இலங்கை சிட்டிசன்ஷிப்புக்கும் அப்ளை பண்ணல, இந்திய சிட்டிசன்ஷிப்புக்கும் அப்ளை பண்ணல. சோ அவங்க இன்னுமே ஸ்டேட்லெஸ் பீப்புள்ல தான் இருக்காங்க. அப்ப அவங்க தான் வந்து இந்த 90 காலகட்டங்கள்ல இலங்கையில போர் அதிகமாற நேரத்துல இந்தியாவுக்கு வந்தவங்க. கிட்டத்தட்ட இலங்கை அரசு வந்து இங்க ஒரு ஆய்வு பண்ணி கணக்கெடுப்பு எடுத்ததுல 2008ல கிட்டத்தட்ட 28,500 பேரு ஸ்டேட்லெஸ்ஸா இருக்கிறாங்கன்னு இலங்கை அரசு அமைச்ச பார்லிமெண்ட் குழு வந்து இங்க ஆய்வு பண்ணி இலங்கையில போய் அதுக்கான 2009ல ஒரு சிட்டிசன்ஷிப்ல ஒரு அமெண்ட்மெண்ட் எடுத்துட்டு வந்தாங்க. இன்கேஸ் இந்த 28,500 பேரும் இலங்கைக்கு திரும்பி வந்தாங்கன்னா அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுப்போம் அப்படின்னு. யோசிச்சு பாத்தீங்கன்னா 2008ல தான் அந்த கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. 2008ல இருந்து இப்ப நம்ம 2026ல இருக்கிறோம். சோ இந்த இடைப்பட்ட காலகட்டத்துல அவங்களுக்கு நேச்சுரல் இன்கிரீஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 40,000 45,000 பேர் இருப்பாங்க. அவங்க தான் இப்ப இங்க மேக்சிமம் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு இலங்கையில எந்த இடமும் சொந்தம் இல்ல. இல்ல 28,000 அவங்க இருந்து இருந்த எப்படி ஆமா 40,000? நேச்சுரல் இன்கிரீஸ் ஓகே ஓகே. 2008 அவர்களுக்கு பிள்ளைகள் பிறந்து. ஓகே ஓகே. அவங்களோட கணக்கெடுப்பு வந்து 2008ல அதுவும் மதுரை டிஸ்ட்ரிக்ட் தவிர்த்து எடுத்திருக்காங்க. மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல தான் பெரிய கேம்ப் இருக்குது. சோ நீங்க 2008ல இருந்து இப்ப வரைக்கும் நீங்க கணக்கெடுத்தீங்கன்னா எத்தனை வருஷம் ஆயிடுச்சு பாருங்க. அதுல ஒரு 12, இதுல ஒரு 6, 18 வருஷத்துல ஒரு 28,000 பேருக்கு 12 வருஷத்துல 18 வருஷத்துல பிறந்த குழந்தைகள் எல்லாம் நேச்சுரல் இன்கிரீஸ்ல தானே வரும். அவங்களுமே ஸ்டேட்லெஸ்ஸா தானே இருப்பாங்க. நாம இப்ப சமீபமா கேம்ப்ல வந்து இங்க யாரு ஆல்ரெடி இருக்கிற சிட்டிசன்ஷிப் லாக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நடத்தும் போது கிட்டத்தட்ட எல்லாத்துக்கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்டும் அவங்க இந்தியன் ஆரிஜினா இருக்கிறதுக்கான டாக்குமெண்ட்ஸ் தான் வச்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா அவங்ககிட்ட ஒரு 100 160 பேத்துக்கு மேல இந்தியாவுக்கு வர்றதுக்கான பாஸ்போர்ட்டை கையில வச்சிருக்காங்க. அந்த அக்ரிமெண்ட் படி இந்தியாவுல செட்டில் ஆகுறதுக்காக வாங்கின பாஸ்போர்ட்டை அவங்க கையில வச்சிருக்காங்க. அப்படி பாஸ்போர்ட் இருந்தும் அவர்களுக்கு நேச்சுரலைசேஷன் கொடுக்கல. அதுதான் என்ன சிக்கல்னா, இப்ப நம்ம அந்த மாதிரி பாஸ்போர்ட் இருக்கிற ஒருத்தரோட கேஸ் நடத்தி கோர்ட் வந்து டைரக்ஷன் கொடுத்துருச்சு அவருக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. பட் இந்த லோக்கல்ல இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர்ல கொஞ்சம் அது டிலே ஆகிட்டு இருக்கு. அது வந்து ஃபைனல் ஆகி அவருக்கு கொடுத்துட்டாங்கன்னா அந்த மாதிரி இருக்கிற இப்ப அந்த 100 சில்லற பேர் நான் சொன்னேன் இல்லையா, அவங்க எல்லாம் அப்ளை பண்ண முடியும். அதுல எல்லாம் அவங்க எலிஜிபிளா வந்துருவாங்க. அது இல்லாம இந்தியனை மேரேஜ் பண்ணவங்க, 87க்கு முன்னாடி இந்தியாவுல பிறந்தவங்க, 2004க்கு முன்னாடி பிறந்த குழந்தைகளோட அம்மாவோ அப்பாவோ இந்தியனா இருந்தா அந்த குழந்தை, இப்படி கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு 2000 பேருக்கிட்ட ஆல்ரெடி இருக்க சிட்டிசன்ஷிப் ஆக்ட்லயே எலிஜிபிள் வர்றவங்க இருக்காங்க. 2000 இண்டிவிஜுவல்ஸ். 2000 இண்டிவிஜுவல்ஸ்னா நீங்க அவங்க ஃபேமிலியோட சேர்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 4,000 5,000 பீப்புள்ஸ் வருவாங்க. அந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்து முடிஞ்சாலே கிட்டத்தட்ட ஓரளவுக்கு இது பாசிட்டிவான டைரக்ஷன்ல போகும். எல்லாரும் சொல்றாங்க நீங்க சட்டப்படி கிடைக்கிறவங்களுக்கு மட்டும் நீங்க பாக்குறீங்க. இந்த மாதிரி ஆல்ரெடி இருக்கிற சிட்டிசன்ஷிப் ஆக்ட்ல கவர் ஆகாதவங்களை பத்தி நீங்க பேசுங்க அப்படின்னு. எல்லாத்தையும் பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்ப நாம வந்து இப்ப நான் சொன்னதுல இருந்தே உங்களுக்கு தெரியும், நான் சொல்ற டேட்டாஸ் அல்ல தகவல் எல்லாமே வந்து ஓரளவுக்கு திமுக அரசை பத்தி நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்ற மாதிரி தோணும். எக்ஸ்ட்ரா சொல்றது இல்ல, ஃபேக்ட் அதுதான். சில பேரால அதை ஒத்துக்க முடியல, சில பேர் அதை வந்து நம்ம அக்னாலஜி பண்றோம். சோ அப்படி அக்னாலஜி பண்ணும்போது நாம வந்து டிஸ்கஷனுக்கு ரெடியா இருந்தாதான் அடுத்து ஃபர்தரா என்ன செய்ய முடியும்னு நினைக்க முடியும். இப்ப அரசு வந்து செய்யறத நம்ம அக்னாலஜே பண்ணாம அதை விமர்சனம் பண்ணிக்கிட்டு நாம வந்து தூரம் இருந்து விமர்சனமே பண்ணிக்கிட்டு இருந்தா நம்ம எந்த ப்ராசஸும் நடக்காது. சோ நம்ம பண்றதை அக்னாலஜ் பண்ணும், அடுத்து கேட்கறத கேட்கணும். சோ அப்பதான் வந்து அந்த டிஸ்கஷன் ஆரோக்கியமா முன்னாடி போகும்னு நினைக்கிறோம். அந்த விதத்துலதான் நாங்க இதை பாக்குறோம். ஒரு சிலர் அதை கிரிட்டிசைஸும் பண்ணதான் செய்யறாங்க. வெளிநாட்டுல இருக்கிறவங்களும் சரி, இங்க இருக்கிறவங்களும் சரி, நீங்க வந்து கவர்மெண்ட் ஃபார் கவர்மெண்டா இருக்கிறீங்க, கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அது இல்ல, யதார்த்தத்துல என்ன இருக்குதோ அதை நம்ம ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். அடுத்தது நீங்கள் அந்த மக்களுக்கு எது நன்மையா பயக்குமோ அதைத்தானே நீங்க செய்யலாம். புலம்பெயர்ந்தவர்கள் சொல்கிறார்கள் என்றதுக்காகவோ அங்க இருக்கிற அரசியல் அழுத்தங்களுக்காகவோ நீங்கள் பேசலாதானே. நீங்கள் அங்க இருக்கிற மக்களோட வாழ்நிலையா மேம்படுத்துறது தானே உங்களோட நோக்கமா இருக்கணும். இப்ப இவ்வளவு பேசுற புலம்பெயர் நாட்டுல இருக்கிறவங்க இப்ப எவ்வளவோ இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்ஆர்டின்னு ஒரு அமைப்பை உருவாக்கி இந்தியாவில இருந்து குறிப்பா தமிழ்நாட்டுல இருந்து யாரெல்லாம் வேற நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து போயிருக்காங்களோ அவங்க கிட்ட இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் தமிழ்நாட்டுக்கு வந்து அது ஒரு பாசிட்டிவான அப்ரோச்ல எடுத்துட்டு போறாங்க. எந்த புலம்பெயர் தமிழராச்சும்
அதுல ஒரே ஒரு இண்டஸ்ட்ரியல் வச்சிருக்கவங்க ஒருத்தவங்க, ஏதோ ஒரு ஒரு ஐடி செக்டார்ல இருக்கிறவங்க கூட வச்சுக்கோமே, நாங்க தமிழ்நாட்டுல இன்வெஸ்ட் பண்றோம். அதுல குறிப்பா நம்ம இந்த இலங்கை தமிழர் மாணவர்களுக்கு நாங்க படிச்சு வர்றவங்களுக்கு நம்ம வாய்ப்பை கொடுக்குறோம். அவங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறோம். அதுக்கு நீங்க ஸ்பேஸ் கொடுங்க அப்படின்னு கிரியேட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்களா? ஏன்னா அந்த மக்கள் மேல அவங்களுக்கு அக்கறை இருந்தா செய்வாங்க. அவங்களுக்கு அவங்களோட பாலிடிக்ஸ் தான் முக்கியமா இருக்கு ஒழிஞ்சு, இங்க இருக்கிற மக்கள் என்னவாவாங்க அப்படின்னு என்ன ஆவாங்கன்றத பத்தி அவங்களுக்கு எந்த கவலையும் இல்ல. இங்க இருக்கிற நாங்களும் அது மாதிரி இருக்க முடியாது இல்லையா? ஏன்னா எங்களோடது வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. இப்ப நம்ம அதுக்கேத்த மாதிரி தானே நம்ம இருக்க முடியும். காரசாரமான ஒரு பதில் சொல்லுங்க. அதாவது புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மேற்கு ஐரோப்பிய நாடுகள்ல மேற்கு நாடுகள்ல புலம்பெயர்ந்து வாழ்கிற ஈழத்தமிழர்கள் அங்கு இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்கள் மீது அக்கறையுடன் செயற்பட இல்லைன்னு சொல்றீங்க. ஓ, நிச்சயமா எந்த அக்கறையும் இல்ல. இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னன்னா திபெத் இங்க செட்டில் ஆயிருக்காங்க அப்படின்னு நம்ம பெருமையா சொல்றோம். ஆனா அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா, திபெத்துக்காக இருக்கிற ஒரு அசோசியேஷன் இந்தியன் கவர்மெண்ட் கூட பேசுது. இன்னும் சொல்ல போனா திபெத்தில இருந்து வந்தவங்கல பெரும்பாலான மக்கள் இந்திய குடியுரிமை எங்களுக்கு வேணான்னு சொல்றாங்க. ஏன்னா எங்களுக்கு திபெத் ஒரு கனவு. அது என்னைக்குன்னா அந்த கனவு நிறைவேறும். அப்ப நாங்க போய் எங்களோட நாட்டுல செட்டில் ஆகிப்போம் அப்படின்னு. அப்ப என்ன பண்ணுது அந்த அமைப்பு, 20 வருஷம் இந்தியாவுல ஒரு லேண்ட வாங்கி அந்த லேண்ட்ல அக்ரிகல்ச்சர் பண்றதுக்கும், அவங்களுக்கான ஃபேக்டரி கட்டுறதுக்கும் லீஸுக்கு எடுத்து அந்த மக்களுக்கு குடுக்குது. அந்த அமைப்பு தான் அந்த மக்களுக்காக வேலை செய்யுது. அவங்களுக்கு அந்த ஒரு அவங்க உங்களுக்கு தெரியும் திபெத் எல்லாமே அந்த ஸ்வெட்டர் மாதிரியான வேலைகள் தான் அவங்களோட பழக்கம். அதுக்கு இங்க இருக்கிற ட்ரேட் யூனியனோட அக்ரிமெண்ட் போட்டு அவங்களோட ஃபேக்டரியில ப்ரொடக்ஷன் பண்றத கொண்டு காமன் மார்க்கெட்ல சேல் பண்றாங்க. அதுக்கான ட்ரேட உருவாக்கி வச்சிருக்காங்க. அது எல்லாம் யாரு பண்றாங்கன்னா, அந்த திபெத்துக்காக செயல்படுற ஒரு அமைப்பு. அப்படி யாரு நம்ம இலங்கை தமிழர்களுக்காக இங்க செய்யறதுக்கு வந்தாங்க? புலம்பெயர்ல இருக்கிற எவ்வளவு நாடுகள்ல அமைப்புகள் இருக்கு. அந்த அமைப்புல ஏதோ ஒரு அமைப்பு அரசு கிட்ட பேச முடியுமா? முடியாதா? நாங்க எங்களோட மக்களுக்காக இப்படி ஒரு செய்ய போறோம். இப்படி ஒரு பிளான் இருக்கு எங்களுக்கு. நீங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டா, பொதுவா சொன்னா கேட்டா குடுக்க மாட்டாங்கன்னு எல்லாம் சொல்லலாம். நீங்க அந்த உரையாடலுக்கே தயாரா இல்லாத போது எப்படி அது நடக்கும்? ஆனா இந்த புலம்பெயர்ந்த சமூகத்தில இருந்து கோடிக்கணக்கான நிதி குறிப்பாக விடுதலை புலிகள் தரப்பால சீமானுக்கு வழங்கப்படுகிறது. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் பண்ணி தனி ஈழத்தை அமைச்சிட முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்காக அவங்க செலவு பண்றாங்க. இங்க இருக்கிற அகதிகளுக்கு சப்போர்ட் பண்றதுனால அவங்களுக்கு என்ன பயனுன்னு யோசிக்கிறாங்க. சீமானுக்கு ஆதரவு அவங்க அப்படி நினைக்கிறாங்க. பிடிச்சிடலாமா? அவங்க அப்படி நினைக்கிறாங்க. அப்படி அந்த நினைக்கிறதுல இருந்து அவங்க செயல்பாடுகளை முன்னெடுக்கிறாங்க. ஏன்னா இங்க இருக்கிற இலங்கை தமிழர்களுக்கு நான் சொன்ன உங்களுக்கு ஏற்கனவே இங்க இருக்கிறதுல 80% இந்தியன் ஆரிஜின் அப்படின்னு. மேக்சிமம் ஸ்ரீலங்கன் ஆரிஜின்ஸ் எல்லாம் ஒண்ணு ஃபாரின் போய் செட்டில் ஆயிட்டாங்க அல்லது இலங்கைக்கு போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இலங்கையில இடம் இருந்துச்சு. அவங்களுக்கான சொந்த பந்தம் இருந்தாங்க. ஃபாரின்ல போய் செட்டில் ஆனவங்க ஹெல்ப் பண்ணாங்க. எப்படி அவங்க ஓரளவுக்கு செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா இங்க இருக்கிறது எல்லாருமே 80% இந்தியன் ஆரிஜின் தான் இருக்கிறாங்கன்றப்போ இவங்க விளிம்பு நிலையில இருக்கிறவங்க மற்றும் சமூக பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கிறவங்க இவங்களுக்கு ஹெல்ப் பண்றது மூலமா எனக்கு என்ன ப்ராஃபிட் அப்படின்னு கேட்டுட்டு தானே யாரும் இந்த மக்களை கவனிக்காம இருக்கிறாங்க புலம்பெயர் நாட்டுல இருக்கிறவங்க. இத்தனை வருஷத்துல கிட்டத்தட்ட 40 வருஷத்துல எந்த டிஸ்கஷனுமே கிரியேட் பண்ணவே இல்லையே. ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டையும் கிரியேட் பண்ணல அல்லது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டையும் கிரியேட் பண்ணல. இப்ப இந்த தமிழ்நாடு என்ஆர்டி ஃபங்க்ஷன்ல அட்டன் பண்றதுக்கு ஃபாரின்ல இருந்து வர்றாங்க, இலங்கையில இருந்து வர்றாங்க. அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு போறாங்க. இங்க இருக்கிற முகாமை பாக்குறதுக்கு யாருக்கும் நேரம் இல்ல. அதை பத்தி கவர்மெண்ட் கிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்ல. இங்க முகாம்ல படிச்சுட்டு வருஷம் வருஷம் இத்தனை டிகிரி முடிச்சவங்க வெளியே வராங்க. குறைஞ்சபட்சம் இந்த ஆல் கண்ட்ரி பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை நாங்க ஃபாரின்லயே உருவாக்கி தர்றோம். அதுக்கு ஒரு எம்ஓயு சைன் பண்றோம். இல்ல பிரான்ஸ், ஜெர்மன் மாதிரி நாடுகள்ல நர்சிங் படிச்சவங்களுக்கு, மெடிசின் ஓரியன்டா படிச்சவங்களுக்கு அவ்வளவு வேலை வாய்ப்புகள் இருக்கு. தமிழ்நாடு அரசு கிட்ட பேசி நாங்க அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை எங்களோட மாணவர்களுக்கு நாங்க பண்ணி கொடுக்குறோம். அதுக்கு நாங்க ஒரு எம்ஓயு சைன் பண்றோம். எந்த டிஸ்கஷனும் நடக்கவே இல்லையே. ஆனா தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ பத்தி விடிய விடிய உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. உங்களோட ஆதங்கம் வலுவாக புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கு, நியாயமானதாகவும் இருக்குது. இந்தியாவுக்கு புலம்பெயர்ந்து வந்த ஈழத்தமிழர்கள் மிக சொற்பமானவர்கள் தான் இருக்கிறார்கள். அவர்களும் முகாம்கள்ல இல்ல, வெளியில தான் இருக்கிறான். பொருளாதார நிலையில கீழ்மட்டத்தில இருந்தவர்கள் தான் முகாம்களுக்குள்ளேயோ இந்தியாவிலேயோ இருக்கிறார்கள். அப்படிதான் நாங்கள் ஒரு முடிவுக்கு வர வேண்டியிருக்கோம். வெளியில இருக்கிறவங்களும் கிட்டத்தட்ட பொருளாதார அளவுல பின்தங்கியவங்க தான். ஆனாலும் அவங்களோட உறவினர்களோ யாரோ ஒருத்தவங்க வெளிநாட்டுல இருந்து சப்போர்ட் பண்ண போய் அவங்களோட லைவ்லிஹுட்டை பார்த்துக்கிட்டு அவங்க இருக்கிறாங்க.
கேம்ப்ல இருக்கிறவங்க கிட்டத்தட்ட 80% வந்து இந்தியன் ஆரிஜின். ஒரு 10 to 20% மட்டும் தான் ஸ்ரீலங்கன் ஆரிஜின். சோ அவங்களுமே அந்த ஒரு 10 to 20% இருக்கிறவங்க அவங்களோட பசங்களோட எஜுகேஷனை பார்த்துட்டு அவங்களோட அவங்க எப்ப படிச்சு செட்டில் ஆகுறாங்களோ அவங்க நேரடியா இலங்கைக்கு போறாங்க, பாஸ்போர்ட் எடுக்கிறாங்க, ஃபாரின் போறாங்க, அவங்க ஃபேமிலி செட்டில் ஆகுது. இங்க பாதிக்கப்படுறது அல்லது விக்டிமா இருக்கிறது யாருன்னா இந்தியன் ஆரிஜின்ஸ் மட்டும்தான். ஆனா பேசுறது எல்லாமே இங்க வந்து முகாம்ல இருக்கிறவங்க எல்லாம் ஈழத்தமிழர்கள்ன்ற நெரேட்டிவ் தான் செட் பண்றாங்க. இப்ப இன்னொரு குற்றச்சாட்டு இருக்குதானே, இந்த முகாம்கள்ல இருக்கிறவர்களை போலீஸ் எந்த நேரம் வேணாலும் கைது செய்து கொண்டு போய் புலோல் கேம்ப்ல அடிக்கிறது, கொல்றது, சித்திரவதை என்றெல்லாம் சொல்லப்படுறதுல அது எந்த அளவுக்கு இருக்காங்க? இல்ல யாருமே அந்த மாதிரி தவறுதலா யாரையுமே அரெஸ்ட் பண்றதோ அந்த மாதிரி இமீடியட்டா எந்த பேக்ரவுண்டும் இல்லாம பண்றது இல்ல. ஒரு சிலர் வந்து இங்க இந்திய டாக்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் பாஸ்போர்ட் எடுக்கிற மாதிரியான செயல்கள்ல இருக்கிறாங்க, அல்லது ட்ரக்ஸ் சம்பந்தமான ஏதோ ஒரு டிரான்ஸ்போர்டேஷன்ல அவங்களோட கனெக்ஷன் இருக்கு, அல்லது வேற ஏதோ ஒரு நெட்வொர்க்ல ஒரு மணி லாண்டரிங் மாதிரியான விஷயத்துல அவங்களுக்கு ஒரு நெட்வொர்க்ல கனெக்ஷன் இருக்கு. இந்த மாதிரி எதனா எவிடன்ஸ் இருந்தா மட்டும்தான் அவங்கள வந்து கிரைம் மூலமா கண்காணிக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து இலங்கையில இருந்து போட்ல வந்துடுறாங்க, அல்லது இங்க இருந்து போகும்போது பாஸ்போர்ட்ல போயிட்டு இலங்கையில இருந்து வரும்போது போட்ல வர்றது, அந்த மாதிரியான சில இல்லீகலா, அதாவது அரசு சட்ட திட்டங்களுக்கு ஆமா. உட்படாத செயல்கள்ல செய்யறவங்கள தான் வந்து இங்க சிறப்பு முகாம்ல வைக்கிறாங்க. மத்தபடி இங்க லோக்கல்ல இருக்கிற ஒரு சிவில் கிரைம், ஒரு அடிதடி சண்டை அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கேஸ் போடுறாங்க. அவங்கள சிறப்பு முகாம்ல எல்லாம் வைக்கிறது இல்ல. நார்மல் ஜெயில் அந்த மாதிரி இடத்துல தான் வைக்கிறாங்க. அவங்களுக்கும் கேஸ் நடக்குது. கேஸ் நடக்கிற வரைக்கும் அவங்களோட பதிவுகளை வெட்டிடுவாங்க. அரசு எந்த உதவிகளும் அவங்களுக்கு கொடுக்கப்படாது. அவங்க ஒருவேளை சார்ஜ் ஷீட் எல்லாம் ஃபைல் பண்ணி அவங்களோட குற்றம் நிரூபிக்கப்படாம விடுதலையானாங்கன்னா மறுபடியும் அவங்க போய் அந்த எந்த ஜூடிஷன்ல இருக்கிறாங்களோ அவங்க போய் அப்ளை பண்ணி அவங்களோட சார்ஜ் ஷீட் எல்லாம் கொடுத்துட்டு கேம்ப்ல பதிவு கேட்டா மறுபடியும் பதிவு கொடுக்குறாங்க. அதுல எல்லாம் எந்த சிக்கலும் இல்லை. அவங்க சட்டம் ஒரு ஒழுங்குலாம் நெரேட்டிவ் செட் நடைமுறையில இருக்கு. பண்ணணும்னு இருக்கு. ஆமா ஆமா. இன்னொரு பிரச்சனை ஒன்று சொல்லப்படுது. இப்ப இந்திய அரசு வந்து இந்த பிரஜா உரிமை வழங்குகின்ற பொழுது, இப்ப பாகிஸ்தான்ல இருந்து வார அல்லது வேற எங்க இருந்து வர இந்துக்களுக்கு எல்லாம் பிரஜா உரிமை வழங்குறதுக்கு அந்த சட்டம் மூலம் அங்கீகாரம் வழங்கியது. குடியுரிமை அதுலயே மோடி சட்டத்திருத்தம் வந்து 2019 சொல்றாங்க. அந்த மோடி வந்து உலகத்துல தமிழ்தான் சிறந்த மொழி அப்படி என்னெல்லாம் மேடைகள்ல பிரச்சாரம் பண்றார். ஆனால் நடைமுறையில வந்து ஈழத்தமிழர்களுக்கு அல்லது இலங்கையில இருந்து வரக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு எதிரான இந்த சட்டமூலத்தை என்ன பாக்குறீங்க? அதுல வெறும் தமிழர்கள் மட்டும் இல்ல, அதுல ஒரு பொலிட்டிக்கலும் அதுல கலந்துருக்கு அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா இங்க ஈழத்தமிழரை சொல்லி அரசியல் செய்யறவங்க அந்த அரசியலை வந்து நேரடியா தனி ஈழம் தனி தமிழ்நாடு அப்படின்ற மாதிரியான நெரேட்டிவ்க்குள்ள போறாங்க. அப்ப அவங்கள அங்கீகரிக்கிறது மூலமா அது வந்து பொலிட்டிக்கலா ஏதோ ஒரு பிரச்சனையை இந்தியாக்குள்ள ஏற்படுத்துமோ அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கிறது நிஜம்தான். அது ஒரு ஃபேக்ட். அதுவே ஃபேக்ட் இல்ல, அதுவும் ஒரு ஃபேக்ட். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை இந்தியா வந்து ஹேண்டில் பண்றதுல அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கு. அந்த எலிமெண்ட்ஸ் வந்து ஈழம் என்ற கோரிக்கை பரந்த ஈழமாக தமிழ்நாட்டையும் உள்ளடக்கி தமிழ்நாடும் இந்தியாவில இருந்து பிரியறதுக்கான வாய்ப்புகள் எதிர்காலத்துல வரும் என்று இந்தியா பயப்படுதா? அப்படி ஒரு முழுசா சொல்ல முடியாது. அந்த கண்ணோட்டம் இருக்கு. அத பயம்னு சொல்லிட முடியாது. அது ஒரு முன்னெச்சரிக்கையான ஒரு செயல்பாடா அவங்க பாக்குறாங்க. இலங்கையில இருந்து வர தமிழர்களுக்கு இந்த பிரஜா உரிமை அளிக்காம விட்டதுல அது ஒரு முக்கிய காரணம் நினைக்கிறீங்க? முக்கிய காரணமா அதுவும் ஒரு காரணமா தான் இருக்கு. வேற காரணங்களும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அல்லது இல்ல, இதுதான் அதிகப்படியான கவனத்தை கொள்றது இந்த காரணம் தான். ஏன்னா ஏற்கனவே தெரியும் இல்லையா, நம்மளுக்கு வரலாறு அப்படித்தானே நம்மள கொண்டு வந்து நிறுத்தி. இப்ப தமிழ்நாட்டு அரசியல்ல இப்ப புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஏதோ வாக்கு வங்கியே இல்லாத சீமான் ஆட்சியை கைப்பற்றுவார் என்ற அளவுக்கு ஒரு கனவுலகத்துல வாழ்கிறார்கள். உண்மையிலேயே நிஜம் எப்படி இருக்காங்க தமிழ்நாட்டுல? இல்ல, நாங்க வந்து தமிழ் தேசிய செயல்பாடுல இருக்கிற, அதுல மிகுந்த அக்கறையோட செயல்படுற நிறைய பொலிட்டீசியன்ஸுங்களோட பேசியிருக்கிறோம். குறிப்பா வைகோ அவர்கிட்ட பேசியிருக்கிறோம், திருமுருகன் காந்தி அவங்ககிட்ட பேசியிருக்கோம். அவங்க ஆரம்பத்துல வந்து இலங்கை தமிழர்கள் இங்க குடியுரிமை வாங்குறத விரும்பலன்னு தான் சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு நாடு அமையும், அங்க போய் இருக்கிறது தான் சரி அப்படின்னு. நான் சொல்றது ஒரு 2015, 16 இல்ல 17 அந்த காலகட்டங்கள்ல. ஆனா அதுக்கப்புறம் நாங்க இங்க இருக்கிற மக்கள் யாரு, அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே சொல்லி புரிய வச்சதுக்கு அப்புறம் அவங்க எல்லாமே ஒத்துக்கிட்டாங்க. எக்ஸப்ட் சீமான். மத்த எல்லா கட்சிகளுமே இதை ஆதரிக்கிறாங்க. அதிமுகவுல இருந்து, திமுகவுல இருந்து இருக்கிற மத்த எல்லா கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து எல்லாருமே இதை ஆதரிக்கிறாங்க. ஆனா என்ன பிரச்சனை நடக்குதுன்னா, நாங்க கேம்ப்ல இருக்கிறவங்க போய்
ஒரு திருமாவளவன் மாதிரியான ஆட்களை சந்திச்சு இந்த மாதிரி குடியுரிமை சம்பந்தமா நீங்க பேசணும், நாடாளுமன்றத்துல பேசணும்னு சொல்லிட்டு நாம வர்றோம். அதுல நியூஸ்ல வருதுன்னா, அடுத்த ஒரு வாரத்துல தமிழ் தேசிய ஆதரவாளர்களா, இங்க புலம்பெயர் தமிழர்களா இருக்கிறவங்களோட நெட்வொர்க்கை வச்சு மறுபடியும் அவர்கிட்ட போய் பேசி, இல்ல நீங்க அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, இவங்க எல்லாம் இலங்கைக்கு போகணும், இலங்கையில தமிழர்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு, குறைஞ்சபட்சம் இவங்க போனாதான் இலங்கையில மக்கள் தொகையை கொஞ்சம் பெருக்க முடியும், அதனால நீங்க அதுக்கு ஆதரவா இருக்கக்கூடாது அப்படின்னு மறுபடியும் அவர்கிட்ட போயிட்டு பேசி, நாம என்ன பேசணுமோ அந்த அந்த அதனோட தன்மையவே மாத்திட்டு வந்துடுறாங்க. சோ கிட்டத்தட்ட இந்தியாவுல இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கு எதிராக புலத்தில இருந்து அரசியல் மேற்கொள்கிறார்கள் என்று சொல்றீங்களா? கிட்டத்தட்ட நாங்க அப்படிதான் புரிஞ்சுக்கிறோம். அப்படிதான் நடக்குது. நாங்க யதார்த்தத்துல தான் புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா பிஜேபியோட தலைமையில திரு அண்ணாமலை இருக்கும்போது, நாங்க அவரை சந்திச்சு இந்த மாதிரி குடியுரிமை கொடுக்கணும்ன்ற கோரிக்கை வச்சப்போ, அவர் அதை நான் கன்சிடர் பண்றேன்னு சொல்லியிருந்தாரு. அவரே லண்டன்ல போய் ஒரு மீட்டிங் வைக்கிறப்போ, அந்த மீட்டிங்ல அவர் வந்து சொல்றாரு, தமிழ்நாட்டுல இருக்கிற இலங்கை தமிழர் குடியுரிமை சம்பந்தமா என்கிட்ட வந்து பேசினாங்க, நாங்க அதை கன்சிடர் பண்றோம்னு. ஆனா அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர்கிட்ட போய் புலம்பெயர் தமிழர்கள் நீங்க அப்படி செய்யக்கூடாது, அது தமிழர்களுக்கு செய்யற துரோகம், நீங்க தமிழர்களுக்கு அங்க செட்டில் பண்ணக்கூடாது, அவங்க நீங்க இலங்கைக்கு திருப்பி அனுப்புறதுதான் சரியா இருக்கும்னு அவர்கிட்ட பேசியிருக்காங்க. அதே மாதிரிதான் தமிழ்நாட்டுல நடக்கிற பிரச்சனைகள். ஒரு உங்களை ஒரு தமிழ் நாடற்றவர்களாகவே இந்த அப்பாவி மக்களை வந்து ஒரு நாடற்றவர்களாக அங்கேயும் இங்கேயும் இந்த அரசியல் பந்தாட்டமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அன்னைக்கு. சீரியஸா நாங்க அப்படிதான் நினைக்கிறோம். ஏன் இல்லைன்னா இந்தியா 3 நாடுகளை சேர்ந்த 6 மதங்களை கொண்டவர்கள் இந்தியாவுல குடியுரிமை கொடுக்கலான்னு சிஏஏல ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்கன்னா, அதே காலகட்டத்துல தானே இந்தியாவுக்கு நாங்க அகதிகளா வந்திருக்கிறோம். நாங்க இந்துன்ற அடிப்படையில கொடுக்க முடியல. நான் அதை வந்து ஆதரிக்கல. இந்துன்னு கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்கல. ஆனா அப்படி கொடுக்கறதுக்கான முகாந்திரம் இருக்குதானே? அதை ஏன் இந்தியா வந்து கன்சிடர் பண்ணாம இருக்குன்னா, இவங்க பண்ற அரசியல் தான். இந்த புலம்பெயர்ந்து வாழ்கிற விடுதலை புலி சார்ந்த கட்டமைப்புகள் வந்து தமிழர்களுடைய நலன்களுக்கு விரோதமாகத்தான் செயல்படுது. முகாம்ல இருக்கிற மக்களுக்கு எதிராக செயல்படுறாங்கன்றதை என்னால சொல்ல முடியும். அதுக்கான நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு. மாவீரர் தினத்தை கொண்டாடுறதா இருக்கட்டும், அல்லது இங்க இருக்கிற தமிழ் தேசியவாதிகளுக்கு இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, ஃபண்ட் எல்லாம் பண்றாங்கன்னு, அந்த மாதிரி ஃபண்ட் பண்ணி அதுக்கான கொண்டாட்டங்கள் எல்லாம் இங்க அதிகரிக்கிறது மூலமா, முகாம்ல அந்த நிகழ்வுகளை செய்யறது மூலமா, இப்ப நான் முகாம்ல செய்யறதுன்னா செய்யக்கூடாதுன்னு சொல்ல வரல. இப்போ இந்த தஞ்சாவூர்ல முள்ளிவாய்க்கால் முற்றம் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு பொது இடத்துல போய் எல்லாரும் தங்களோட அனுதாபங்களை அங்க போய் செலுத்திட்டு வர்றதுல, அஞ்சலி செலுத்திட்டு வர்றதுல யாருமே மறுப்பு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இப்ப நீங்க ஃபாரின் கண்ட்ரீஸ்ல ஒரு மாவீரர் தின அனுசரிப்பு ஒண்ணு நடக்குதுன்னா, ஒரு பொது இடத்துல பர்மிஷன் வாங்கி கவர்மெண்டோட பர்மிஷனோட தான் அந்த நிகழ்வு நடக்குது இல்லையா? யாரும் தன்னோட வீட்டுல நடத்துறது இல்லை. அப்ப அந்த மாதிரி இங்க தமிழ்நாட்டிலையும் செய்யலாம் இல்லையா? ஒரு பொது இடத்துல வச்சு செய்யலாம். ஆனா ஏன் அதை கேம்புக்குள்ளேயே செய்யணும்னு நினைக்கிறாங்க? ஏன்னா கேம்ப்ல இருக்கிறவங்க எப்படி பொதுவெளியில ஐடென்டிஃபை ஆகணும், அரசுக்கு எப்படி அவங்கள பத்தியான பிம்பம் கட்டமைக்கப்படணும்னு வேலை செய்யறாங்க. அதன் மூலமாக அவர்கள் வந்து இந்தியாவுக்கு எதிராகவும் அவர்களை காட்ட முயற்சி செய்யறாங்க. இது வந்து அவர்களுடைய முன்னேற்றங்கள் எல்லாத்திலையும் ஒரு மிகப்பெரிய தடையை ஏற்படுத்தும். ஆமா, இந்தியா வந்து இப்போ இந்தியால ஏன் டூயல் சிட்டிசன்ஷிப் இல்ல அப்படின்னா, ஒரு மனிதர் 2 நாட்டுக்கு விசுவாசமா இருக்க முடியாதுன்ற அடிப்படையில தான் இந்தியாவில வந்து டூயல் சிட்டிசன்ஷிப் கான்செப்டையே மறுக்கிறாங்க இங்க நடந்த டிஸ்கஷன்ல. ஆனா இப்போ நம்ம சிட்டிசன்ஷிப் கேட்கிறோம் அப்படின்ற நேரத்துல அவங்க நம்மள கன்சிடர் பண்ணணும் இல்லையா? கன்சிடர் பண்ணணும்னா குறைஞ்சபட்சம் நான் விசுவாசமா இருக்கிறேனா இல்லையான்றதை அவங்க உறுதிப்படுத்தணும்ல. அந்த உறுதிப்படுத்துறதுக்கு நான் திரும்ப திரும்ப வேற செயல்பாடுகள்ல நான் ஈடுபடுத்தே இருந்தேன்னா அவங்க என்ன எப்படி நம்புவாங்க? நான் எப்படி இந்த நாட்டுக்கு விசுவாசமா இருப்பேன்னு நினைப்பாங்க. அந்த அப்பாவிகளை தங்களுடைய அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். நினைக்கிறேன் ஒரு பல்வேறு விஷயங்களையும் காய்ச்சிக்கிறோம். இதுல கடைசியா சீமானுக்கான ஆதரவு தமிழ்நாட்டுல எவ்வளவு இருக்கு, என்ன விகிதத்தில் இருக்கு? அடுத்த எலெக்ஷன்ல சீமானுக்கு ஒரு சீட் கிடைக்குமா அல்லது 10 சீட் வருமா? ஒரு சீட்டா இல்ல, இதுல ஒரு சிக்கல் இருக்கு. நான் என்னன்னா இதுல என்னோட வீவ சொல்றதுல என்னன்னா, நாம வந்து அடிப்படை உரிமைக்கே நம்ம கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம். சோ அதுக்கு அடுத்துதான் பொலிட்டிக்கல் ரைட்ஸ்ன்றது. சோ நான் அதுல ஒரு ஒப்பீனியன் வைக்கிறது அப்படின்றது அவ்வளவு சரியா இருக்காது. ஆனா பொதுவா பார்க்க போனா அவரோட செயல்பாடுகள் முன்ன விட கொஞ்சம் பொதுமக்கள் மத்தியில அங்கீகாரம் குறைஞ்சதா தான் நாங்க அவதானிக்கிறோம். அங்கீகாரம் குறைஞ்சிருக்கு. அவருக்கு ஒரு சீட்டே எடுக்கல, அதுவும் இல்லையா? அவரோட தொடர் செயல்பாடுகள்ல இப்ப ஏற்கனவே ஒருத்தர்
வேட்பாளரா அறிவிச்சிருந்தாங்கன்னா, அடுத்த எலக்ஷன்ல அவரு வேட்பாளரா இல்ல. புதுசா அடுத்த எலக்ஷனுக்கு இன்னொரு வேட்பாளர கொண்டு வர்றாங்க. அப்ப வந்து மக்கள் மத்தியில அவங்களுக்கான செல்வாக்கு இல்லாம போயிருது. புதுசு புதுசா வர்றதுனால, அவங்களுக்கான ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் ஆகுறதுல சிக்கல் இருக்கும் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. அப்ப புலம்பெயர்ந்த தமிழர்கள் தான் இனி சீமானுக்கு வந்து ஓட் போடணும். தெரியல அது என்ன நடக்குதுன்னு. அட கூடுதலா விஜய் அரசியல்லயுமே புலம்பெயர் தமிழர்களோட பங்களிப்பு இருக்கதான் செய்யுது. அப்படின்றீங்களா? ஓ! ஏன் விஜய் வந்து ஈழத்து பெண்ணை மணந்துட்டார்? அவர் திருமணம் செய்தது வட்டுக்கோட்டை பகுதியை, சித்தங்கனி பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண் தான். அவர் லண்டன்ல லூசியம் பகுதியில வாழ்ந்தவர். இப்பொழுது அவர்களுக்குள்ள விவாகரத்தும் வந்திருக்குது. இது வந்து ஈழத்தமிழர்கள் மீது ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துதா இந்த இந்த பிரச்சனை? ஈழத் தமிழர்கள் மேல தாக்கத்தை ஏற்படுத்தல. ஆனா இங்க இருக்கிற அரசுகளுக்கு அவங்களோட செயல்பாடுகள் மூலமா நெருக்கடி ஒண்ணு குடுக்குறதுக்கு ட்ரை பண்றாங்க. என்ன மாதிரியான நெருக்கடி நினைக்கிறீங்க? இப்ப குறிப்பா திமுகவுல எப்படி சீமானோட கட்சிய ஆதரிச்சு தமிழ் தேசியன்ற அந்த ஒரு செட்டப்புக்குள்ள இருந்துகிட்டு எப்படி திமுகவுக்கு எதிரா வேலை செஞ்சாங்களோ, அதே மாதிரி வேலைய விஜய்க்கும் செய்யலாம் அப்படின்ற மாதிரியான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கிறத கவனிக்க முடியுது. புலம்பெயர் புலிகள் வந்து விஜய்க்கு ஆதரவாக இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி அப்படி இல்லையா அல்லது அப்படியும் இருக்கா? இல்ல அந்த மாதிரியான சோசியல் மீடியால அப்படியான ஆதரவு பதிவுகள் இருக்கதான் செய்யுது. திமுகவை எதிர்க்கிறதால விஜய்க்கு ஒரு ஆதரவு. ஆ ஆமா, ஆமா, ஆமா. அந்த மாதிரியான கண்ணோட்டத்துல. சங்கீதாவுடைய விவாகரத்துக்கும் திமுக மீது குற்றச்சாட்டுகளும் சமூக வலைதளங்கள்ல வர்றத பாக்குறோம். எல்லாத்துக்கும் இப்ப ஸ்டாலின் இன்றி ஒரு அணுவும் அசையாது. அப்படியா? கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு பொலிடிக்ஸ் அப்படிதான் இருந்துட்டு இருக்கு. இப்ப நாங்களே வந்து அவரோட இந்த அறிவிப்புக்காக நன்றி சொல்றதுக்கு போய் பார்த்துட்டு வரோம். அதையுமே கிரிட்டிசைஸ் பண்றாங்க. நீங்க வந்து அரசுக்கு சார்பா செயல்படுறீங்க. நீங்க கட்சி சார்பா செயல்படுறீங்க அப்படின்ற விமர்சனம் இருக்கதான் செய்யுது. யதார்த்தத்தை அங்கீகரிக்கிறதுல நம்மளுக்கு ஒண்ணும் தயக்க வேண்டியது இல்ல. தமிழ்நாட்டுல முகாம்கள்ல இருக்கிறவர்களுக்கு யாருக்கும் வாக்குரிமை இருக்குன்னு நான் நினைக்கல. அப்படியா? இல்ல, இல்ல, இல்ல. அவர்கள் வாக்களிக்க இயலாத, ஆனால் இருந்தாலும் தமிழக அரசு அவர்களுக்கான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்து கொண்டு வருதுன்னு சொல்றீங்க. ஓ! நீங்க நெனச்சு பாருங்க. இந்தியால இருக்கிற ஒரு 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 கிராமத்துல இருக்கிற ஒரு மக்கள போய் சந்திக்கிறாங்கன்னா, அவங்களோட பாலிடிக்ஸ்ல அவங்களுக்கான ஓட்ட எடுக்கிறதுல அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குன்னு சொல்லலாம். ஆனா, இங்க இருக்கிற 58,000 பேர் கிட்டத்தட்ட 29 மாவட்டங்கள்ல இருக்கிறாங்க. 103 முகாம் இருக்கு. இந்த 103 முகாம் மேலயும் ஒரு கவனம் எடுக்குறாங்க. அந்த மக்கள் மேல கூடுதல் கவனம் எடுக்குறாங்க. ஒரு தமிழ்நாடு சம்பந்தமான ஒரு நலத்திட்ட அறிவிப்பு வருதுன்னா, இது இலங்கை தமிழர்களுக்கும் பொருந்தும் அப்படின்றது மாரி தான் எல்லா ஜியோவும் வருது. அப்ப அதுல ஒரு கன்சர்ன் எடுத்து தானே அத பண்றாங்க. அத நாம அக்னாலஜ் பண்ணி தானே ஆகணும். இல்ல, உண்மையிலேயே இந்த தமிழ் தேசியவாதிகளிலும் பார்க்க தமிழக அரசு வந்து இலங்கை தமிழர்கள் அல்லது இலங்கையில இருந்து வந்த தமிழர்களுடைய நலன்கள்ல மிகவும் கவனம் எடுத்துக் கொள்கிறார் என்றுதான் சொல்ல வாரீங்க. ஆமா, ஆமா, ஆமா. தமிழ்நாடு அரசு தன்னோட சக்திக்கு உட்பட்டு சக்திக்கு என்ன செய்ய முடியுமோ அது எல்லாமே செஞ்சுட்டு வர்றாங்க. உண்மையிலேயே இந்த தமிழ் தேசியவாதிகள் வந்து ஒரு பெரிய சிக்கலாகத்தான் போயிருக்கிறார்கள். ஏன்னா தேசியவாதம் என்றதே ஒரு ஒரு கற்பனையானது. அது இப்ப அது சொந்த மக்களுக்கு எதிரானதாக மாறிட்டுது. இலங்கையிலையும் அப்படித்தான். நான் அதுதானே உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா? நீங்க டயஸ்போரான்னு சொல்லி யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எந்த கண்ட்ரில இருந்தாலும் அந்த நாட்டுல ஒரு ரெப்ரசன்டேஷனை உருவாக்கி, அந்த நாட்டுல ஒரு அமைப்பை உருவாக்கி நீங்க எல்லாம் டயஸ்போராக்குள்ள கொண்டாடுறீங்க. ஆனா இங்க தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க அந்த டயஸ்போராக்குள்ள வரவே முடியலல்ல. அந்த அந்த அரசியல் என்ன அரசியல்? அது ஏன் அப்படி நடந்துகிட்டு இருக்கு? நீங்க டயஸ்போரானா புலம்பெயர் நாடுகள்ல இருக்கிறவங்க எல்லாரும் தானே ஒரு நெட்வொர்க்ல வரணும். தமிழ்நாட்டுல இருக்கிறவர்களும் அந்த நெட்வொர்க்குள்ள வந்திருக்கணும் இல்லையா? அப்ப தமிழ்நாட்டுல இருந்து வேற ஏன்னா இவங்க அலோவ் பண்றதே இல்லையே. அந்த இது வந்து நீங்க என்கரேஜ் பண்றதே இல்ல. அது நீங்க சொல்லலாம் சட்டம் என்னென்னவோ தடுப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லலாம். ஆனா தமிழ்நாட்டு அரசியல்ல இருக்கிற கவனம் உங்களுக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற இலங்கை தமிழர்கள் மேல இல்ல. நான் நினைக்கிறேன் பல்வேறு விஷயங்களையும் உடைத்து உங்களுடைய கருத்துக்களை வச்சிருக்கிறீர்கள். இல்ல நான் இதுவரைக்கும் சொன்னது எல்லாமே ஃபேக்ட். நான் என்னோட நாலேஜ்ல இருந்து தான் சொல்லியிருக்கிறேன். ஒருவேளை நான் வச்ச என்னோட தரப்பு நியாயங்கள்ல மாற்று கருத்து இருந்துச்சுன்னா யாரும் டிஸ்கஷனுக்கு வரேன்னா கூட நான் எப்பயுமே ஓப்பனா தான் இருக்கேன். டிஸ்கஸ் பண்றேன்னா பண்ணலாம். இன்னொன்னு நான் இன்னொரு கோரிக்கையா வைக்கிறேன் என்னன்னா, இப்ப இங்க என்ஆர்டி கவர்மெண்ட் தமிழ்நாடு இந்த புலம்பெயர் தமிழர்களை அணுகுற விதத்துல, புலம்பெயர் தமிழர்களா இருக்கிறவங்க முகாம்களுக்கு ஏதாவது செய்யணும், ஒரு இண்டஸ்ட்ரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்
அவங்களோட பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைங்களை வேலைக்கு அமர்த்தணுன்ற மாதிரியான டிஸ்கஷன் இருந்துச்சுன்னா அதை இந்த என்ஆர்டி அமைப்பு மூலமா தொடர்பு கொண்டு அதை செய்யறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன். என்ன அந்த என்ஆர்டியை பற்றி சொல்லுங்க. என்ஆர்டின்றது நான் ரெசிடென்ஸ் தமிழ்ஸ், ஓகே. புலம்பெயர் தமிழர்களுக்கான தமிழ்நாட்டில இருந்து ஒரு ஒரு விங், ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த அந்த அமைப்பு அமைப்புல இந்தியா நீங்க தமிழ்நாட்டுல இருக்கிறீங்களா? இருந்து அந்த அமைப்புல நீங்க இல்ல இல்ல அது மெம்பர் எல்லாம் இல்ல, அது மறுவாழ்வுத்துறைக்கு கீழே தான் வருது. நம்மளோட ரிஹாபிலிட்டேஷன் தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட் கீழே தான் இருக்கு. அரசாங்கத்தினுடைய ஒரு பிரிவா இருக்கு அது. ஆமா ஆமா ஆமா, ஒரு பிரிவா இருக்கு. இவ்வாறு நிறைய ஃபாரின் சட்டப்படி உதவி செய்யலாம். ஆமா ஆமா, நான் அதை தான் சொல்ல வரேன். இந்த மக்கள் மேல ஒரு கன்சர்ன் இருக்கு அப்படின்றவங்க, இண்டஸ்ட்ரி சைட்ல இருக்கிறவங்க அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை தமிழ்நாட்டுல வைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அது தொடர்பா கவர்மெண்ட் கிட்ட பேசலாம்னு சொல்றேன். அப்படி ஒரு ஆள் உங்களோட தொடர்பு கொண்டா நீங்கள் அவர்களோட தொடர்பு ஏற்படுத்தி விடுவீங்க. ஓ ஓ ஓ, அப்படி செய்யலாம் உங்களுக்கு. கண்டிப்பா செய்யலாம். கடைசியாக என்னென்றால் எழுத்தாளர் பத்திநாதன் எனக்கு மிகுந்த நண்பர். அவருடைய குடும்பத்தின் பல உறுப்பினர்கள், உண்மையிலே குடும்பத்தின் பெரும்பாலான உறுப்பினர்கள் இலங்கையில மன்னார் மாவட்டத்துல வாழ்கிறார்கள். அவரை நேரையும் அங்க போய் சந்திச்சேன். ஆனால் அவர் நீண்ட காலமாக 91ஆம் ஆண்டு காலத்துல இருந்து தமிழ்நாட்டுல தான் வாழ்ந்தவர். இந்த விசா பிரச்சனையில தான் அவர் திருப்பி போக வேண்டி வந்தது. ஆனால் அவர் இலங்கையில பிறந்து வளர்ந்தாலும், மன்னார் மாவட்டத்துல பிறந்து வளர்ந்தாலும், அவருக்கு இப்ப அந்த மண்ணோட ஒப்பில்லாத ஒரு சூழலை அவர் எனக்கு விவரிச்சிருந்தார். சரி சரி சரி. தமிழ்நாட்டுக்கு வந்து வாழ்றதுலதான் தனக்கு திருப்தியாக இருக்கிறது என்று. அப்படி இருக்க நாங்கள் இங்க தமிழ்நாட்டுல நீண்ட காலமாக இருந்தவர்களை பலாத்காரமாக அங்க அனுப்புறது வந்து மிக விரோதமான செயல். அது மனித விரோதமான செயல். இலங்கையில உள்ள அரசியல்வாதிகள் அதை கூறுவதும் விரோதமானது என்றுதான் நாங்கள் பார்க்க வேண்டி இருக்குது. ஆனால் இந்த புலம்பெயர் தேசங்கள்ல இருந்தவர்கள் இவ்வாறான மனித விரோத நடவடிக்கைகளுக்கு துணை போறத நிறுத்தி கொள்ள வேணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய நிச்சயமா நிறுத்திக் கொள்ளணும். இன்னொன்னு என்னன்னா, இப்ப சமீபத்துல தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து இந்திய பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. இந்த கடிதம் எழுதுறதுக்கு ஆக்சுவலா இலங்கையில இருந்து ஒரு ஆதரவு குரல் வந்திருக்கணும். ஆனா முன்ன எதிர்கட்சியா இருந்த கட்சியோட உறுப்பினர்கள் பேசின அளவுக்கு கூட இவரு தோழர் மனோ கணேசன் அவர் ஒருத்தர் மட்டும்தான் இதை ஆதரிச்சு அறிக்கை விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். வேற எந்த தமிழ் தேசிய தலைவர்களும் தமிழ் தலைவர்களோ இந்த தமிழ்நாட்டு முதலமைச்சரோட இந்த கடிதத்து தொடர்பா ஒரு கருத்தையும் தெரிவிக்கல. அந்த கருத்து தெரிவிக்காததே அவங்களோட எண்ண ஓட்டம் என்னவா இருக்கு, இந்த மக்களை பத்தி அவங்க என்ன நினைச்சிருக்காங்க அப்படின்றத நாங்க புரிஞ்சுக்க கூடியதா இருக்கு. புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மேற்கு ஐரோப்பிய நாடுகள்ல வாழ்கின்ற விடுதலை புலி தலைவர்கள் விடுதலை புலிகள் சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, இலங்கையில வடக்கு கிழக்குல இருக்கக்கூடிய தமிழ் கட்சிகளுடைய தலைவர்களும் இந்த இலங்கை தமிழர்கள் விடயத்துல அரசியல் சதுரங்கம் தான் விளையாடுறார்கள். அவங்களுக்கும் இங்க இருந்து இந்த 58,000 பேர், வெளியில இருக்கிற 92,000 பேர், மொத்தம் 34,000 பேர், மொத்தம் 92,000 பேர் வந்தா இலங்கையில 40,000 பேருக்கு ஒரு எம்பி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு 2 எம்பியை வந்து இலங்கையில கூட்டிக்கலாம் அப்படின்றது அவங்களோட கால்குலேஷனா இருக்கு. தங்களுடைய எம்பிகளுடைய எண்ணிக்கையை கூட்டியாரதுக்கு தமிழ்நாட்டில் வாழ்கின்ற மக்களை பணயம் வைக்கிறார்கள். அப்படி நாங்க நினைக்கிறோம். ஏன்னா இந்த அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 40 வருஷம், அதாவது நீங்க நினைச்சு பாருங்க, 200 வருஷத்துல கிட்டத்தட்ட 1800கள்ல இருந்து 1948 இலங்கையில நீங்க இந்த நாட்டோட குடிமக்கள் இல்லைன்னு சொல்றாங்க. 150 வருஷம் கழிச்சு அவங்க ஸ்டேட்லெஸ் ஆறாங்க. அதுக்கப்புறம் இலங்கையில போராடி 64ல ஒரு ஒப்பந்தம் வருது, 74ல ஒப்பந்தம் வருது. அதுல ஒரு குறிப்பிட்ட தொகையில இருக்கிறவங்க இலங்கையில செட்டில் ஆயிட்டாங்க. அப்படியும் செட்டில் ஆக முடியாதவங்க தான் இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க. அப்ப இவங்களோட எத்தனை டைம் விக்டிம் ஆயிருக்காங்கன்னு நினைச்சு பாருங்க. அவங்கள பத்தி எந்த நாடும் கவலை இல்லாம இருக்கிறாங்க, அவங்களோட ஸ்டேட்லெஸ் கேள்விக்குறியா இருக்கிறதுன்றத பத்தி கன்சர்ன் இல்லாம இருக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அந்த கேள்விக்கு தமிழ் தேசிய ஆதரவாளர்களோ அல்லது இலங்கையில இருக்கிற தமிழ் தலைவர்களோ ஒரு குறைஞ்சபட்சம் அவங்களோட கருத்தை கூட தெரிவிக்கலன்றது வருத்தமா. நிச்சயமா நிச்சயமா. சரவணன், உங்களுடைய பின்னணி பற்றி ஏற்கனவே சொல்லி இருந்தீங்க நினைக்கிறேன் முன்னிய பதவியில. மீண்டும் இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்காக நீங்கள் என்ன பின்னணியில இருந்து வந்தீங்களா? அப்படி நான் வந்து மலையக பின்புலம் தான். என்னோட தாத்தா பாட்டி களுத்துறையில பிறந்திருக்காங்க, நூரேலியில இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 72 காலகட்டங்கள்ல வவுனியாவுக்கு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து இலங்கையில சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணி அது வந்து ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும் போதே இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. சோ என்னோட பேக்ரவுண்ட் வந்து ஸ்டேட்லெஸ் பர்சன் தான். நீங்க எங்க பிறந்தீங்க? நீங்க? நான் இலங்கையில தான் பிறந்தேன். எத்தனையாம் ஆண்டு? 79. சோ நீங்க வவுனியால தான் பிறந்தீங்க? வவுனியா ஹாஸ்பிட்டல்ல தான். எத்தனையாம் ஆண்டு இந்தியாவுக்கு வந்தீங்க? 90. 90கள்ல இந்தியாவுக்கு வந்தீங்க.
இப்ப கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் ஓடிட்டுது. ஆமா 46 வயசு. உண்மையிலேயே ஒரு நல்ல நல்ல ஒரு இடம் நினைக்கிறேன். எனக்கும் அந்த இந்தியாவில் இந்த வாழ்வை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. நினைக்கிறேன் பார்ப்பவர்களுக்கும் அதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். பட் அங்க நடக்கிற உண்மையிலேயே நடக்கின்ற அங்கத்தை அரசியலையும் நீங்கள் மிக தெளிவாக புடம்போடு காட்டியிருக்கிறீங்க. நன்றி சரவணன். நன்றி மகிழ்ச்சி பேசினதுல.